நம்ம லைஃப்பில் யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, சின்ன சின்ன கிஃப்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ் லைக் ஒரு ஸ்மால் ரிட்டர்ன் நோட், ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு 1 minute ஹக், ஆர் சம்டைம்ஸ் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கிறது இஸ் மோர் ப்ரெஷியஸில். நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கு என்ன பெருசாக கிஃப்ட் பண்ணியிருப்போம்? செயின், வாட்ச், ட்ரெஸ் இதெல்லாமா? இல்லை, யோசிச்சு பாருங்க. டைட்டாக ஹக் பண்ணி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே அப்பான்னு தான் சொல்லியிருப்போம். அப்படியே இன்னும் கொஞ்சம் வயசாகி இருந்தால் பேப்பரில் வரைய வருதோ இல்லையோ ஏதாவது கிறுக்கி பர்த்டே விஷஸ்ன்னு கொடுத்துருப்போம். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஃபேஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் பார்த்துருப்போம் பாருங்கள். தட்ஸ் ஃபார் லைஃப். அண்ட் நம்ம கொடுத்த இந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸையே மெமரியாக ட்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் டீனேஜில் யோசித்து பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட்டுமே மெமரியாக வச்சுருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், பென், கிளிட்டர் பேப்பரில் செஞ்ச லெட்டர்ஸ், ஆரிகாமி ஒர்க்ஸ், இது எதுவுமே ஃபேடே ஆகாது நம்ம ஹார்ட்லேருந்து. லவ் பண்ணுற ஸ்டேஜில் எல்லா கிஃப்ட்ஸுமே பொயட்டிக்காக தான் தெரியும். ஹேண்ட் ரிட்டன் லவ் லெட்டர்ஸ், மிட் நைட்டில் ஷேர் பண்ணி கேட்ட பிளேலிஸ்ட்ஸ், பேக்கில் மறைச்சி வச்ச சாக்லேட் அண்ட் அதோட கவர் பேப்பர், இது எல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் வில் ஃபீல் தட் பர்சன்ஸ் ஹார்ட்டில். அப்படியே கொஞ்சம் அடல்ட்ஹுட்டுக்கு வந்தோன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் தாட்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு யோசிப்போம். லைக் பர்ஃப்யூம், பர்ஸ், ஷர்ட், சாரி, எக்ஸட்ரா. ஆனால் ஒரு எலகண்ட் தாட்ஃபுல்லான கிஃப்ட் எதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுற டைம், சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு வேர்ட், ஐ எம் ஹியர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட்னு கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ஸ், இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட்ல. So the actual truth is, gift is never an item. It's how beautifully you present it with a heartfelt smile. Gifts எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கணும்லாம் இல்லை. It's just that how closely it connects to their heart, how honestly your effort speaks and how deep the gift reflects you. ஒரு 5 ரூபாய் பென் வாங்கி கொடுத்துருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறப்போ அந்த பர்சனுக்கு நம்ம ஞாபகம் வர்றது தான் மேட்டர்ஸ். நிறைய செலவு பண்ணி அவங்களுக்கு அது கனெக்டே ஆகலைனாலோ இல்லை யூஸ் ஆகலைனாலோ கிஃப்டோட கெஸ்டரே போயிடும். ஸோ இதுக்கப்புறமாச்சும் கிஃப்ட்ஸை எக்ஸ்பென்சிவாக தேடுறதை விட்டுட்டு சோல்ஃபுல்லாவோ இல்லை யூஸ்ஃபுல்லாவோ தேடுவோமா? இந்த எபிசோடை உங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பீப்புளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வாரணமாயிரம். என்ன அவங்க ஆச்சு சுரேகா. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ் டு யூ.